Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்டான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 2 டாபிக்கான சூசைடிக்கல் டெண்டன்சி அமாங் சில்ட்ரன் குழந்தைகளின் மத்தியில் தற்கொலை போக்கு இந்த டாபிக் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இருக்க குழந்தைங்கள நம்ம பார்த்தோன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை கூட ஃபேஸ் பண்ண முடியாமலும் இல்லை சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை கூட அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாமலும் ஈஸியாக சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற தாட் அந்த குழந்தைங்களுக்கு வருது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்காண்டி இந்த குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் அவங்கள இந்த சூசைட் தாட் வரவிடாமல் நம்ம எப்படி என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூ, மனநல பாதிப்பு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம டிப்ரெஷனை சொல்லலாம், மன அழுத்தம். இப்போ இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்குமே கம்ப்ளீட்டா ஒரு நார்மலான வேர்ட் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலுமே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன் இல்ல டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. குழந்தைங்க மத்தியில இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல கொடுக்குற அதிகப்படியான ஒர்க் லோடா இருக்கலாம். அது இல்லாட்டினா அவங்க ஃபேமிலியில் அடிக்கடி சண்டை நடக்கிறத பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ஆன்சைட்டி டிஸார்டர், கவலை. குழந்தைங்க எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாமல் நிறைய விஷயத்துக்கு இப்போவும் பெரியவங்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிறைய விஷயத்துக்கு அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக மாறிடுது. தேர்ட் என்ன மென்டல் ஹெல்த் இஷ்யூனா பைபோலர் டிஸார்டர். இந்த பைபோலர் டிஸார்டரை தமிழில் இருமுனை கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு டைம் பார்த்தா அப்படியே மூடு அப்படியே ஷிஃப்ட் ஆகி ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இருப்பாங்க, அடுத்து பார்த்தா அடுத்த டைரெக்ஷன், அப்படியே அவங்களோட மூட் அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு மூட் ஸ்விங்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஹாப்பியாக இருப்பாங்க, சேடாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். இது வர்றதுக்கான ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெனெட்டிக்ஸாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்படியே உங்களுக்கு வந்திருக்கான். இன்னொன்று பிரெயினில் உள்ள கெமிக்கல்ஸோட இம்பேலன்ஸ்னாலேயும் அவங்களுக்கு இந்த டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றப்ப சில பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடுறாங்க. பட் சம் பேரண்ட்ஸுக்கு இது ஒரு நோய், ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னே தெரியாமல் அதை விட்டுருதாங்க. அது ஃபைனலாக அந்த குழந்தைங்களை ஒரு சூசைட் தாட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த குழந்தைங்களை சூசைட் பண்ண ரொம்ப தூண்டிடுது. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு மெயினான ரீசன் லேக் ஆஃப் அவேர்னஸ். குழந்தைங்களோட மத்தியிலையும் குழந்தைங்க பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட மத்தியிலையும் அவ்வளவா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றினா அவேர்னஸ் இல்லாததுனால அதை அவங்க கண்டுக்காமல் விட்டுருதாங்க. தென் நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் சரி பண்ணுறதுக்கு தேவையான டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை அதுக்கான தெரப்பி சென்டர்ஸோ கம்மியாக இருக்கிறதும் இன்னொரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மெயின் ரீசன் அகாடமிக் ப்ரெஷர். நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்க அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் தான். நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம மார்க்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுமே சரி, இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டூடெண்ட், அவங்களோட சில்ட்ரன் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரெஷரை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபெயில், ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அவங்களோட லைஃபே ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை சின்ன வயசுல குழந்தைங்களோட மனசில் விதைச்சிடுறாங்க. இதுவே அவங்க வளர்றப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை எண்ட் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. இன்னும் சில்ட்ரன்ஸ்க்கு சூசைட் தாட் வரதுக்கான வேற ரீசன்ஸ் பார்த்தோன்னா புல்லிங் அண்ட் பியர் ப்ரெஷர். புல்லிங்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் அவங்கள விட வீக்காக இருக்கிற பர்சனை டார்ச்சர் பண்ணுறது தான் புல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூமில் ஸ்ட்ராங்கராக இருக்கிற பாய் அவனை விட வீக்காக இருக்கிற பாயை போட்டு அடிக்கிறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை ஒரு ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு ரிச் ஃபேமிலியில் ஒரு கிட் புவர் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை அவங்களோட திங்ஸை பார்த்து அவங்கள ஹராஸ் பண்ணுறது, மோக் பண்ணுறது, ஹியூமிலியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே புல்லிங்கில் தான் வரும். நெக்ஸ்ட் பியர் ப்ரெஷர், அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களும் ஒத்து போகணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய குழந்தைங்க அவன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணுறான்னா கூட இருந்து இவனும் சேர்ந்து அதே தப்பாக பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுமே அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷரை கொடுக்கும். இந்த மாதிரி புல்லிங், பியர் ப்ரெஷர் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஓவர் டிப்ரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு சூசைடிக்கல் தாட்டை கொடுக்கும்.
ரீசன்ட் டைம்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து சைபர் புல்லியிங். இப்போ வந்து ஈவன் ஸ்மால் கிட் கூட மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஆன்லைன் ஸ்கேம் இந்த மாதிரி எதுலயாச்சும் மாட்டிக்கிட்டு, அதுல உள்ள ப்ரெஷர வந்து ஹேண்டில் பண்ண முடியாம அவங்களுக்கு வந்து சூசைட் தாட் வந்து வருது. நெக்ஸ்ட்டு குழந்தைங்க சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்கன்னா, அந்த சண்டையினால வர அந்த லோன்லினஸ் அதெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து குழந்தைங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஏஜ் வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேல அட்ராக்ஷன் வர்ற ஏஜ். ஸோ அதனால பில்ட் ஆன ரிலேஷன்ஷிப், அதனால வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே ஃபேஸ் பண்ண முடியாம அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வருது. நெக்ஸ்ட் ரீசன் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம். இப்போ ஒரு குழந்தையோட அம்மா, அப்பா 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிற அந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப லோன்லியா தான் இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் அந்த குழந்தை அம்மா கிட்ட போனா, அப்பா கிட்ட போன்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போனா, அம்மா கிட்ட போன்னு சொல்லுவாங்க. கடைசியா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நம்ம இதுக்கு தனியாவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு, அது போய் ஒரு ரூம்ல போய் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு லோன்லினஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வீட்ல வந்து குழந்தைங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றது, நெறைய பனிஷ்மென்ட் குடுக்குறது, இது எல்லாமே கூட குழந்தைங்களுக்கு இன்னும் நெறைய ப்ராப்ளம்ஸ், சைக்காலஜிக்கலா நெறைய ப்ராப்ளம்ஸ வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணணும் அப்படின்ற தாட்ட வந்து குடுக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர். எக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிள் பண்ற ஃபேமிலில உள்ள குழந்தைங்களுக்கு வந்து வறுமை நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க கேட்கும்போது கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தேவையான எஜுகேஷன், ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர் எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நெறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கலி டவுனா இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வாழ்க்கை மேல ஒரு ஹோப்பே குடுக்காது. ஸோ ரொம்ப ஹோப்லெஸ்னஸா இருப்பாங்க. இது வந்து அந்த குழந்தைங்கள வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கலாம், நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போகுது. நெக்ஸ்ட் ரீசன் வந்து கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். குழந்தைங்க கிட்டே வந்து கேர்ள் சைல்டு, பாய் சைல்டு அப்படின்ற ஒரு டிஃபரன்ஷியேட் காமிச்சு பாய் சைல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேர்ள்ஸை வந்து ஒதுக்கி வைக்கிறது. சில வீட்டில் வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாய் சைல்டை வந்து ஒதுக்கி வைக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஃபேமிலியில கேர்ள் சைல்டுக்கு வந்து ரொம்ப இயர்லியரா மேரேஜ் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுத்து நம்ம எதுக்கு இருக்கணும், சூசைட் பண்ணிக்கலாம், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சின்ன வயசுலேயே நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு சூசைட் தாட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சூசைட் தாட் வரதுக்கான ரீசன் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ எல்லாருமே சின்ன குழந்தைங்கள இருந்தே வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, நிறைய நியூஸஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்படி எல்லாம் கேட்டு அவங்க வந்து வளரும் போது அந்த மூவிஸ்லயோ இல்லை வந்து டிராமாஸ்லயோ பார்க்குற இந்த சூசைட் பண்ணிக்கிற அந்த காட்சி வந்து அந்த குழந்தைங்களுக்குள்ள நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூவில வந்து ஒரு சீன் வருது. அது என்னன்னா ஒரு குழந்தை வந்து வீட்டில் ஒரு பொருள் கேட்டு அடம்பிடிக்குது. ஆனா அந்த வீட்டில் அந்த பொருளை வாங்கி கொடுக்கல அப்படின்ற ரீசன்காண்டி கோவமா இருந்துட்டு அந்த குழந்தை போய் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா, அதை பார்க்குற குழந்தைங்களுக்கும் என்ன தோணும், நம்மளுமே இந்த ரீசன்காண்டி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூசைட் தாட் வந்து குழந்தைங்களுக்கு வரும். குழந்தைங்களுக்கு வந்து சூசைட் தாட் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராப்பரான எஜுகேஷனை வந்து முதல்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மூலமாகவே சூசைட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தணும். என்ஜிஓஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு இந்த சூசைட் பற்றியும் அந்த தாட் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தணும். வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போய் காமிக்கிறது, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சூசைடிக்கல் தாட் வராமல் இருக்கும். வந்து ஆன்டி புல்லியிங் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். நிறைய புலி பண்ணுறது தப்பு அப்படின்ற ஒரு தாட்டை வந்து குழந்தைங்களோட மனதில் வந்து விதைக்கணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ப்ரமோட் பண்ணி எல்லாருமே சமம் தான், எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு தாட்டையுமே வந்து கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய நடத்தணும். சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், ஸ்கூல்ஸுக்கும், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டிஸுக்குமே வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி சொல்லித்தரணும். குழந்தைங்களோட மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட மத்தியில் இந்த சூசைட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போகிறது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.